அனைவரும் சமமானவர்கள், அனைவருக்குமான உரிமையும் இங்கு சமமாகவே இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது இன்னும் அனைவருக்கும் சாத்தியமற்ற நிலையில் உள்ளது. நாட்டில் நிகழ்ந்து வரும் மனித உரிமை மீறல் சம்பவங்களின் அதிகரிப்பு அக்கூற்றை நிரூபிப்பதாக கூறுகிறார் மனித உரிமை ஆணையம் ஸ்வாராமின் தலைமை நிர்வாக அதிகாரி சிவன் துரைசாமி. வேறுபாடுகளின்றி மனிதர்களை மனித தன்மையோடு நேசிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், நாட்டில் உள்ள மனிதநேய பொது அமைப்புகள் தன்னார்வ முறையில் அதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்வாண்டு தொடக்கத்தில் பதிவான தடுப்பு காவல் மரணங்கள் மற்றும் தடுப்பு காவல் சித்திரவதை ஆகியவை மோசமான மனித உரிமை மீறலாக கருதப்படுகின்றது. அது மட்டுமின்றி இவ்வாண்டில் சொஸ்மா எனப்படும் பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு நடவடிக்கையின் கீழும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் பலர் இன்னும் விடுவிக்கப்படாமல் சிறைவாசம் அனுபவித்து வருவதையும் சிவன் கோடி காட்டினார். இது எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல பேச்சு சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் இதை கொஞ்சம் ஒடுக்கிறதுக்கும் இந்த 2024 ஆண்டில் அரசாங்கம் சில சட்டங்களை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்தாங்க. ஸோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மாற்று வழிகள், மாற்று சிந்தனைகளை நம்ம அரசாங்கத்திட்ட சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருப்போம். கடந்த காலங்களை காட்டிலும் மக்கள் நலன், உரிமை மற்றும் பேச்சு சுதந்திரம் ஆகியவற்றுக்கு தொடர்ந்து குரல் எழுப்பி வருவதுடன் மனித உரிமைக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபம் தெரிவிப்பதிலும் ஸ்வாராம் தனது நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வரப்போகும் 2025 ஸ்வாராம் மனித உரிமைகளுக்காக முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகங்கள் என்ற கல்வியை அவங்களுக்கு அதிகமாக வழங்க இருக்கிறோம். ஏன்னா அப்படி அந்த கல்வியை அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு இன்னும் கூட தெளிவாகும் உரிமைகளை பற்றி. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் தொடர்ந்து மனித உரிமைகள் மீறல்கள் இருந்துச்சுன்னா அவங்களும் அதை தொடர்ந்து குரல் கொடுப்பாங்க. ஸோ தொடர்ந்து மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் இளைஞர்களை உருவாக்குறது தான் எங்களோட 2025 ஆண்டோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும். இதனிடையே மனித உரிமைகளுக்காக போராடும் தரப்பினரை பிரதமர் தலைமையிலான மடானி அரசாங்கம் முழுமையாக ஆதரித்து அங்கீகரிக்க வேண்டும் என்ற இலக்கையும் அடுத்த ஆண்டு கொள்கை வரைவில் ஸ்வாராம் கொண்டுள்ளதாக சிவன் துரைசாமி தெரிவித்தார். இன்று அனுசரிக்கப்படும் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு பர்னாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது அவர் அவ்வாறு கூறினார்.